தாத்தா வரான், தாத்தா வரான், கிறிஸ்மஸ் தாத்தா வரானாடா. ஓ ஓ ஓ ஓ ஏய், கிறிஸ்மஸ் தாத்தா. தம்பி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு PS5, ஐஃபோனு, டேப்லெட்டு, ஆத்தாடியாத்தா. 500 பணம், சைக்கிளு, டர்போ டிரைவ் சைக்கிள். தம்பி தம்பி தம்பி, நான் வந்து சாக்லேட் கொடுக்க வந்தேன். ஆல்ரெடி எனக்கு லோன் இருக்கு. நீ கேட்குறதெல்லாம் வாங்கி தர முடியாது. இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு கம்முன்னு அமைதியா சமத்து பிள்ளையா இருக்கும். பாய். என்ன தாத்தா 2 ரூபா எக்லஸ் சாக்லேட் தானா? ஆமாம், இதுவே வந்து காசு கொடுத்து வாங்கிருக்கு. வச்சுக்கோ, சாப்பிடு. வரட்டா? ஓ ஓ ஓ. இன்னைக்கு நம்ம பேச போறது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு வீணா போச்சு. சரி பஸ்ஸு, கிறிஸ்மஸ் வந்துருச்சு. ஆமாம், வேறு வரப்போகுது. கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? கிறிஸ்மஸ்க்கு காலையில் எழுந்திரிச்சு குளிப்பேன், பல்லு தேய்ப்பேன். அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? கிறிஸ்மஸ்க்கு வந்து சர்ச்சுக்கு போவோம். கிறிஸ்மஸ்க்கு வந்து முந்தின நாளே சர்ச்சுக்கு போயிடுவோம். அது வந்து 12 மணிக்கு வந்து சர்ச்சில் தான் வந்து செலிப்ரேஷனே நடக்கும். போயிட்டு அங்கே வந்து அவர் ஃபாதர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாப்புல. நாங்கள் வந்து சின்ன பிள்ளைல ஓடி பிடிச்சி ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுட்டு இருப்போம். அந்த பெரிய மனுஷன் பேசுறதை கேட்காம அதை கேட்க முடியாமதாயா நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த வயசில் என்ன தெரியும்? அந்த நேரத்தில் மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாரு, இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் கேட்காம கேட்டிருந்தா தான் உருப்பட்டுருப்போமே. அவர் வாடி பேசியிருப்பா, நம்ம வாட்டுக்கு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்திருப்போம். நைட்டு 12 மணி ஆச்சா, எல்லாரும் அப்படியே பகிர்ந்துக்குவாங்க. 12 மணி வரைக்கும் இருக்கும். 12 மணி வரைக்கும் இருப்போம். அடுத்து முடிச்சுட்டு போகும்போது கேக் சாப்பிடுவோம் குடும்பத்தோட போய். ஆஹா, ஒரு கேக் பேக்கரிக்கு போயிட்டு. பிளாக் ஃபாரஸ்ட்லாம் அப்போ அந்த அளவுக்குலாம் நாங்கள் யோசிக்கிறது இல்லை. சும்மா போவோம், ஏதாவது ஒரு கை காட்டுவோம். இப்போ வந்து பேக்கரி வந்து ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க. 12 மணி 1 மணி வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் படுத்தோன்னு வச்சுக்கோவேன். அடுத்த நாள் கிறிஸ்மஸ். புது ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே வள வந்துக்கிட்டு இருப்போம். இன்னொன்று என்னென்னா, கேக் வாங்கி வச்சுருவோம். பக்கத்து வீடு, எய்த்த வீடு, ஃப்ரெண்டு வீடு, சொந்தக்காரங்க எல்லாருக்குமே கேக் வாங்கி வச்சிருவோம். இப்போ நீ உங்கள் வீட்டில் 4 பேருனா 4 பேருக்குள்ள கேக் டப்பா. ஓஹோ, அதை வாங்கி வச்சிருவோம். 4, 5, 6 அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அந்த மாதிரி இல்லை, அப்படி கிடையாது. நம்மளால முடிஞ்சது தானே பண்ண முடியும் அந்த மாதிரி. சரியா, அதுக்காண்டி வந்து வாங்கி வச்சிருவோம். வாங்கி வச்சுட்டு காலையில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் போய் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். எங்கள் அப்பா அம்மாலாம் சொந்தக்காரங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அக்கா ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரே ரோமிங்கில் தான் இருப்போம். எல்லாருக்கும் கேக் கொடுக்குறதா எங்கள் வேலையா. அன்றைக்கி சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நாங்கள் கேக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாண்டா கிளாஸ்லாம் வருவாரா? ஆமாம், நைட்டு வருவார். என்ன கேட்டாலும் தருவார். போன வாட்டி ஐஃபோன் வாங்கினேன் அவர்கிட்ட இருந்து தான். இதெல்லாம் நம்பிக்கிட்டு சுற்றியே தெரியுது. இப்படி கேட்டேன்னா என்ன அர்த்தம்? நானும் வருவான்னு எதிர்பார்ப்பேன். பஸ் கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா போதும், ஒரு தடவை வந்துட்டு பேப்பர் லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஏதாவது மூலையில் வச்சிடுறது. ஆமாம், எனக்கே வச்சே தெரியாது. சாண்டா கிளாஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த பேப்பர் எடுத்து, அதானே பையனுக்கு வேலை இல்லைல்ல, இதெல்லாம் வேணும்னு சொல்லி பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டு போவாரு. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறது. வீட்டு ஒரு தடவை ஏமாந்து போயிடுறேன். அடுத்த நாள் பேப்பர் மட்டும் இருக்கும். பேப்பரும் இருக்குமான்னு தெரியும். பேப்பரும் இருக்காது. என்ன மரம் கரையான்னு அரைச்சிடும். நம்ம கூட்டி போட்டுருவாங்க. அவர் வந்தாவா நீ வழிப்பறி பண்ணிட மாட்டியா? நைட்டு வந்து அவரை கடத்திட்டு போயிட மாட்டா? அவர்கிட்ட இருக்க பிடிச்சி கட்டி வச்சு பிடிக்கிட்டு தான் விட்டுருவாங்க. சாண்டா கிளாஸ் வர்றான். கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் படம்லாம் போடுவாங்க. ஆமாம், ஐயோ, புதுசாக படம் போடுவாங்க. ஆமாம், இயற்கை போடுவாங்களோ. இதெல்லாம் இயற்கை போடுவாங்க. இந்த கிறிஸ்டின் ஏதாவது ஒரு சர்ச்சுன்னு வந்துருச்சுன்னா அதை போட்டுருவாங்க. படம் வந்துச்சுன்னா போட்டு விட்டுருவாங்க. இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறைன்னு 100வது வாட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த படத்தெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே போவோம். அப்படியே இந்த நியூ இயர் வேறு வருதா, அதுக்கு அப்படியே கண்டினியூ ஆயிரும். அது என்னன்னா, ஒரு கடைசி ஒரு 8 நாளைக்கு 8-10 நாளைக்கு வந்து ஒரே இதாக தான் இருக்கும். வீட்டில் ஸ்டார் கட்டிடுவோம். ஸ்டார் கட்டிட்டு கிறிஸ்டியன் வீடுன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஸ்டாரை கட்டி சீரியல் பல்ப் வந்து அங்கே விட்டு, அது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ஸ்டார் ஓட்டுப்பாங்க. நாங்கள் அதை தான் போய் பார்த்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகே, பெரிய ஸ்டார், பெரிய ஆளாக இருப்பாங்க, பெரிய ஆளு போல. அப்புறம் 2 மணி தான் ஆகும். சரி, அப்போ அந்த பொண்ணு கிறிஸ்டின் பொண்ணாக தான் இருக்கும். அந்த வீட்டில் ஸ்டார் கட்டிட்டாங்க. அந்த மாதிரி தானே சுற்றிட்டு இருப்ப. அது நீங்கள் தானே. அப்புறம் பனியெல்லாம் பெய்யணும் ஒருத்தரும் எதிர்பார்க்குறீங்க. என்ன இது ஒரு
என்னையா படிச்சியா இல்லையா நீ? இல்லைங்க ஐயா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது அறியாத வயசு அப்ப டிவியில பார்த்துட்டு என்ன பனியெல்லாம் பொழியுது அப்படின்னு சொல்லி ஸ்னோ பால்லாம் வச்சு ஆனால் அடிச்சாடலாம். அப்புறம் என்ன ஸ்னோ ஹியூமனா ஸ்னோமேன்லாம் வருவாரு. அதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம். பார்த்தா களிமண்ல கூட செய்ய முடியாது. நீ வந்து மதுரையில் ஒர்க் வேண்டியவன் இல்லை, ஃபாரின்ல ஒர்க் வேண்டியவன், இங்கே வந்து பிறந்துட்ட போல. அந்த மாதிரிலாம் யோசிச்சு கரெக்டாக அதுவும் வராது. பனியே பெய்யாது. பனி பெய்யும் ஆனால் வந்து பில்டு பண்ணுற அளவுக்கு பனி இல்லை. ஆமாம், அதெல்லாம் நடக்கும். அவங்களுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். அவங்க ஊரில் நம்ம அங்கே போனால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி பார்த்தா சாண்டா கிளாஸ் அங்கேயாச்சும் வருவாரான்னு தெரியல. இங்கேயா மாட்டேன், யாரோ தான் இங்கே வந்து மலிவு விலை சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷ போட்டு சாக்லேட் கொடுத்துட்டு போயிடுவார். ஆமாம், ஐயோ அப்படின்னு சொல்லி. ஆமாம். இன்னொன்று என்னென்னா குடில் வைப்போம் வீட்டில். குடில்னா என்னென்னா இந்த இயேசு கிறிஸ்துவோட பொம்மை, அதை குழந்தைய அவர் பிறந்திருக்க பொம்மையை வச்சுக்கிட்டு மாட்டுத்தழுவத்தில் பிறந்தார்ல, அதனால் பக்கத்தில் ஆட்டுத்தழுவமா பக்கத்தில் எல்லாம் ஆடு மாடெல்லாம் நிற்கும். அப்படியே புல்லெல்லாம் போட்டு அவங்க அப்பா அம்மாலாம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. செட்டு போட்டு பாகுபலி செட்டு. ஆமாம், இப்போ சொந்தக்காரங்க எல்லாரும் எய்த்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. யாரு செட்டு நல்லா இருக்கு. ஆமாம், எந்த இடத்துக்கு நம்ம ப்ரொடக்ஷனுக்கு காசு கொடுப்போம். ஆமாம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அதெல்லாம் போட்டுருவோம். கரெக்டாக அந்த இது கிறிஸ்மஸ் அப்போ வந்து கேண்டில் பொருத்தி வச்சு அதில் நின்று இதெல்லாம் பண்ணிட்டு போவோம். இந்த கொலு வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு. கொலு வைக்கிற மாதிரி இதுவும் ஒரே கான்செப்ட் தான். அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நியூ இயருக்கு தான் ரெடி ஆயிரும். நியூ இயருக்கும் அதே மாதிரி தான் சர்ச்சுக்கு போகிறது இந்த மாதிரி இருக்கும். சரி, நியூ இயருக்கும் சர்ச் போயிடும். நியூ இயருக்கும் நைட்டு 12 மணிக்கு அதே கணக்கு தான். 5 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணமோ அதே தான். திருப்பி கேக் சாப்பிடுவோம், வீட்டுக்கு வரும், முடிஞ்சிச்சு. நியூ இயருக்கு நாங்கள் வெறும் பெருசாக பண்ணுறது கிடையாது. நியூ இயருக்கு எங்கள் அம்மா நைட்டு கோலம் போடுவாங்க. கரெக்டாக அந்த 31ஆம் தேதி நைட்டு எங்கள் அம்மா மட்டும் இல்லை, வெளியே இருக்கிற ஆண்டிஸ் எல்லாம் சேர்ந்து கோலம் போட்டு உள்ளே போனோம். என்னை ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கையில் சாக் பீஸை கொடுத்து இதை வேற அப்படிம்பாங்க. என்னடா ரோடு மேடு பள்ளம் இருக்குல்ல, என்னடா வேற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரைஞ்சிட்டு அப்புறம் ஆன்டிஸ் எல்லாம் கவர்ந்துட்டு அப்புறம் வந்து சில யங் லேடிஸ் வைப்பாங்க, என்னை கவர்ந்துட்டு அப்புறம் கோலப்பொடியெல்லாம் போட்டு. சிறு வயசுல இருந்தே இதே வேலை தான். சரி, நியூ இயரில் ஃபுல்லாக முழிச்சிருவோம், விடிய காலைல வரைக்கும் கண் முழிச்சு சூரியன் என்ன வரும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி. பார்த்தா வந்து 11 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். 11:30 வண்டி ஆஃப் ஆயிரும், படுத்து தூங்கிடுவேன். இல்லைன்னா டிவியில் இது போடுவாங்க, டைமர் போட்டு. ஆமாம், டைமர் போடுவாங்க. டைமருக்கு வந்து கரெக்டாக அந்த 3, 2, 1 என்ன பார்த்தா ஹாப்பி நியூ இயர்னு நம்ம கமலஹாசன் வண்டி எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. செம்மையாக இருக்காது. ஆனால் என்ன பார்த்தாரு இல்லை, தூங்கிடுவேன் நான். என்னையா இது, நைட்டு சவுண்டு மட்டும் கேட்கும் தூக்கத்தில். எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க, ஹாப்பி நியூ இயர், வெடியெல்லாம் வெடிச்சுக்கிட்டு. வெடி போடுவாங்க. நான் அந்த வெடி சத்தத்துலேயே நான் தூங்கிட்டு இருப்பேன், முரட்டால தூங்கிட்டு இருப்பேன். நாங்கள் தீபாவளிக்கு வாங்கி வச்சது ஏதாச்சும் 1-2 மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு போட்டு விட்டு டஃப் டைம் பண்ணுறது. கோலங்கள்லாம் போட்டு அப்புறம் அது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் இருக்குல்ல, ஸ்கூலில் வந்து இந்த செகண்ட் செமஸ்டர் அது பேர் என்ன, செகண்ட் வந்து அதாவது எங்களுக்கு ஆஃப் இயர்லின்னு வரும். அதான் ஆஃப் இயர்லி எக்ஸாம். ஆஃப் இயர்லி முடிஞ்சு அந்த லீவோட சேர்த்துனா வந்து அந்த 10 நாள் லீவோட இந்த நியூ இயர் லீவ் சொருகி விட்டுருவாங்க. கரெக்ட். ஆமாம், நியூ இயர் முடிஞ்சு அப்படின்னா வந்து லீவ் முடிய போகுது அப்படின்னு. அவ்வளோதான், மனசை தேடப்படுத்திக்கிட்டு திருப்பி வந்து ஸ்கூலுக்கு போய் படாத கூட படணும் சார். அப்புறம் அப்படியே போகும் வாழ்க்கை. ரெசல்யூஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரெசல்யூஷன் ஒரு 100-150 ரெசல்யூஷன் மேலே போயிருக்கு. எதையாவது ஒன்றா கடை 144 240 ஏதாவது கடைப்பிடிச்சிங்களா? அது நிறையா ரெசல்யூஷன் போட்டோம், சொல்லுங்க. இன்னும் கூட கடை திருப்பி அந்த 1088 ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் எல்லாம் சொல்லாதீங்க, சொல்லுங்க. அதெல்லாம் பண்ணலைங்க ஐயா. வந்து ஸ்கூல் டைம் ஆகும்போது வந்து கேட்பாங்க, டீச்சர் கேட்குறப்போ வந்து எதையாவது சொல்லி விட்டுருது. அந்த நேரத்தில் என்ன தோணுதோ சொல்லி விட்டுருது. டாக்டர் ஆயிடுவேன் அடுத்த வருஷம் டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்வேன், போலீஸ் ஆகி போட்டு அடிப்பேன். போலீஸ்னாலே அடிக்கிறாங்க, இப்படிதான் படத்தில் கட்டுறாங்க. இந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு அப்புறம் வந்து மார்க் எடுப்பேன். 500க்கு 450 480 தான் எடுப்பேன். சிரிப்பு தான் வரும். சிரிக்கா? 10th எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் நானும் எடுப்பேன் ரெசல்யூஷன்லாம். எப்படியாச்சும் 400 தாண்டி இருந்தால் சுசாந்த் எழுதி வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேன். ஆமாம், 400 வந்து தாண்டவே முடியாது. பாகிஸ்தான் பார்டரை கூட தோண்டி. நான் வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பேன், டைம் டேபிள் படி படிக்கணும், அது இதுன்னு என்னென்ன எழுதி வச்சிருப்பேன். படிக்கிறதுக்கு டைம் டேபிளே போட்டிருக்க மாட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் அதெல்லாம் நடக்கும். ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு இதை ஃபாலோ பண்ணாமல் தடுத்து. அப்புறம் வந்து நியூ இயர் நைட்டு பார்த்திங்கன்னா வந்து
காலையிலாம் வந்து வண்டி எடுத்துட்டு சல்லு உள்ளுன்னு போயிட்டு இருப்பாங்க. ஆமாம், நம்ம பீட்டர் கே மாதிரி பேரிகேடு பீட்டர்னா எல்லாருக்கும் தெரியும்டா, இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. எடுத்துக்கிட்டு பறந்துக்கிட்டு டீ கடையிலாம் நிற்க முடியாது, எடுத்துகிட்டு வந்து வண்டி எடுத்து வாயில் விட்டுருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. குளிச்சுட்டு வேற போயிட்டு இருப்பாங்களா, குளிச்சுட்டு ஒரு வண்டியில் 4 பேர் போயிட்டு இருப்பாங்க பைக்கில். அது நின்றுக்கிட்டு காரில் வந்து சைடில் கேட்டை பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆமாம், டோரெல்லாம் பிடிச்சிட்டு தொங்கிட்டு சரி கட்சிக்காரமே குரங்கு மாதிரி இருக்கும், அங்கிட்டு இங்கிட்டு ஏறி குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் நடப்பாங்க. ஊரை சுற்றிக்கிட்டு ரேஸ் எல்லாம் வைப்பாங்க. சில இந்த மாதிரி நடக்கும். எங்கள் ஜென்ரேஷனில் கூட அவ்வளோ இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வர இப்படி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் படித்து பெரிய ஆள் ஆனதுக்கு, அதாவது காலேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த இதெல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேனா பெங்களூரில் என்ன பண்ணுறாங்க, பப்புக்கு போயிடுறாங்க. நைட் ஆனால் வந்து எப்படி தானே தெரில, எப்படி குடிக்கிறாங்களோ பாஸ். எப்படி காசு வருதுல்ல பாஸ் இவங்களுக்கு. ஆமாயா, அது வேற யோசிக்கணும். பப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரியே 5000 ரூபா 10,000 ரூபா. ஆத்தாடி, ஏன்னா டூர் கீரை போயிட்டு வந்துடலாம். ஒரு நாள் நைட்டு கூத்துக்கு 5000 ரூபா செலவழிக்கிறாங்க. அது என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ணாத பரவாயில்ல, நீயே போய் வேடிக்கைதான்டா பார்க்க போற அப்படிங்கிற மாதிரி போய் வேடிக்கை. அது வந்து வேற வைப்புங்கய்யா, போய் டான்ஸ் ஆடுறது பாட்டு. அது அவன் கப்புள்ஸ் வந்துக்கிட்டு வேற வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்றதுக்கு என்ன பண்ண முடியும், என்ஜாய் பண்ணதான் முடியும். இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது போய் வேடிக்கை பார்க்குற உனக்கு வயிறே இல்லையா? அதுவும் ஒரு வகையான என்டர்டைன்மெண்ட் தான். நல்லா இருக்கு வேடிக்கை பார்க்கறது இல்லை, அங்கே போயிட்டு அந்த வைப்போட செட் ஆகிட்டு நைட் நேரம் வர்றவன் போறவனுக்குலாம் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தெரியுமா, யாருனே தெரியாது, கட்டி பிடிச்சி ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பொண்ணுக்குமா? பொண்ணுக்கு இல்லப்பா, பையனுக்கு தான். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதீங்க. ஆமா, அதெல்லாம் நடக்கும். இப்பதான் வந்து அந்த மாதிரி. அப்ப நாளைக்கு பெங்களூர்ல நாளைக்கு என்ன, நீங்க போயிருவீங்க, பப்புக்கு போயிருவீங்க. எங்க காசு இல்லை, காசு இல்லை இதை சொல்லிடுவாரு. நாளைக்கு பப்புல அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருப்பேன். நிறைய பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன். இந்த ஏரியாவில் நம்புற மாதிரி இருக்கு. ஹை கிளாஸாக வருவாங்க, பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன். சரி பார்ப்போம், நான் வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணுறேன் தோழர்களே. அப்புறம் உங்களுக்கு நியூ இயரில் நடந்த சம்பவமா இருக்கு, நிறையா இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். ஏய் சுருப்புடி சொல்கிறா, இங்கே ஒரு கேக் எடுத்து வந்திருக்கேன் உனக்கு. கண்டிப்பாக கேக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்சுல. ஆமாம், நான் எங்களா ஃப்ரெண்டு கொடுத்தேன், உனக்கு கொடுக்க இல்லை, வீடு தூரம் இல்லை உனக்கு, எடுத்துகிட்டு வந்தேன் உனக்காண்டி. தேங்க்ஸ்டா. இப்படி இருக்கு, சூப்பராக இருக்குடா. ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? நான் கிறிஸ்மஸ் தாத்தா சொன்னேன்ல. ஆமாம், அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தாடுறா. எப்போடா? நேற்று நைட்டு நான் வந்து தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் சவுண்டு டமான்னு சத்தம். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் அம்மா எல்லாம் தூங்கிட்டாங்க. பாத்திரம் கீழே வந்துச்சா? பாத்திரம் கீழே வந்துச்சுன்னா நினச்சிட்டு போனேன்னா பார்த்தா பாத்ரூம்லேருந்து சத்தம். ஐயோ, பார்த்தா உள்ளேருந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்தார். கிறிஸ்மஸ் தாத்தா எதுக்கிட்ட அங்கே போனார்? ஆமாம், எங்கள் வீட்டில் சிம்னி இல்லைல்ல, அதுக்குள்ளே வந்து பாத்ரூம் எக்ஸ்ட்ராஸ்ட் இருக்குல்ல, அந்த ஓட்ட வழியாக வந்தார். அப்படியா? ஆமாம், அந்த ஃபேன் எல்லாம் கழட்டிட்டு அவரே வந்தார். அது சின்ன ஹோட்டலில் வந்தாரா? அவ்வளோ சின்னதாக இருந்தார்? அது அவர் பார்க்கறண்டா குண்டா இருக்காரு, ஆனால் ஓட்டுக்குள்ளனா ஈஸியாக வந்துடுறாரு. அப்படியா? 6 பேக் எல்லாம் வச்சிருந்தாரு. 6 பேக்ஸ் வந்துருந்தாங்க. ஆமாம், கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நான் ஒழிஞ்சுக்கிட்டேன் போய், அவர் என்னை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி நான் முந்தா நைட்டே வந்து லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சுட்டேன். அவர் வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு எனக்கு ரிமோட் கார் வச்சுட்டு போனார்ரா. ரொம்ப புதுசு, ரெட் கலர்ரா, சூப்பராக இருந்துச்சு. ரேஸ் காரு எடுத்துட்டு வரியா? நாடுவோம். அது இப்போதைக்கு நான் எடுக்க மாட்டேன்னா, எக்ஸாம் எல்லாம் போகல, டைவர்ட் ஆயிடுவேன்னு சொல்லி உள்ள வச்சிருக்கேன். சரி, காரு பார்த்தேன்னு வச்சுக்கவே ரிமோட்டு கூட இல்லடா, நம்ம மனசுல நினைச்சாலே வண்டி மூவ் ஆகும். என்னடா சொல்ற? ஆமாண்டா. எப்படிடா? நம்ம அது மேல உட்காந்து போனா அந்த இது பெருசா, ரொம்ப பெருசு, செம்மையா இருந்துச்சு. பெருசா சக்கரை எல்லாம் வச்சு சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்துருச்சா, இன்னொன்று வந்து ஹெலிகாப்டர் ஒன்று வச்சுட்டு போனான். ஆமாம், ரிமோட் ஹெலிகாப்டர், அதை நம்மளே உட்காந்து பறக்கலாம். சூப்பர், செம்மையாக இருந்துச்சு. அது கொடுத்துட்டு போனார். அதை எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சு நம்மளே பறக்கலாம் உள்ளே உட்காந்து. சூப்பராக. என்னைய கூட்டுப்படியா? நான் அது எங்கள் அம்மா உள்ளே வச்சுருக்காங்கடா. நான் பெரிய பையன் ஆனோடனே தரேன்னாங்கடா. இப்போ கீழே விழுந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா உள்ளே வச்சுட்டாங்கடா. ஓட்டி பார்த்தியா நீ? ஓட்டி பார்த்தேன்டா. கிறிஸ்மஸ் தாத்தா கிளம்பிட்டாரா? கிளம்புனப்போ நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகலாம் பார்த்தேன். அவர் அந்த மானில் வந்தார், மான் வண்டி இந்த அது வானத்தில் பறக்குதா. மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு போய் வந்தார்.
வந்து பறந்து போயிட்டாரு. நான் வேகமாக ஃபாலோ பண்ணிட்டே போகலாம் பார்த்தேன். ரொம்ப ஸ்பீடாக போயிட்டாரு. பிடிக்கவே முடியலை. நீ எவ்வளோ தூரம் போன அப்போ? நான் ரொம்ப தூரம் போனேன். அது பார்த்தா வானத்து வரைக்கும் போனார். நானும் பேட்ரி காலியாதுன்னு சொல்லிட்டு நான் வேகமாக கீழே இறங்கிட்டேன். ஆமாம், அப்புறம் மேலே கீழே விழுந்துட்டேன்னா கை கால் உடஞ்சிரும்ல, அதனால தான் வந்து வேகமாக போயிட்டேன். ஆமாண்டா. எல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாராடா? நான் எழுதி வச்சேன்டா பேப்பரில், எனக்கு ஒன்றுமே இல்லை. காலையில் இருந்துச்சு பார்த்தேன் எதுவுமே இல்லை. ஐயோ, உங்கள் வீட்டு சைடு வரல போல, அவர் ஏரியாவுக்கு வரல போல. அது வரல போல. துரத்துறதை பார்த்தோன்னே போயிட்டாரோ ஒருவேளை, அதனால தான் எங்கள் ஏரியாவுக்கு வரல. இல்லைடா, அவர் வீட்டுக்கு போயிருப்பார். அவருக்கும் வேலை இருக்கும்ல. சரி, நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் ஆமாம், எழுதி வை, சும்மா எழுதி வை, கொடுப்பாரு. இங்கே பாரு இவன் போகிறான் பாரு. இவனுக்கு எதாவது கொடுத்தாங்களான்னு கேட்போம். சுரேஷா? சுரேஷ் இங்கே வாடா. அவன்கிட்ட கேட்போம்டா, அவனுக்கும் ஏதோ எழுதி வச்சு, அவனும் எழுதி வைக்கிறேன்டா பெருசா. இங்கே வாடா சுரேஷ். என்னடா? கிறிஸ்மஸ்க்கு உனக்கு எதுவும் கிஃப்ட் கொடுத்தாரா கிறிஸ்மஸ் தாத்தா? கிறிஸ்மஸ் தாத்தா? கிறிஸ்மஸ் தாத்தா சும்மா பொய்யிடாது. நிஜம்டா, இங்கே பாரு சூரப்பிடிக்கு எவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்காரு பாரு. நேற்று வந்தாராமா, அவன் பார்த்தான். யார் இவன் வீட்டுக்கா? எதையாச்சும் சொல்லுவான்டா. உண்மைதான்டா சொல்றான். இவன் பொய்யா சொல்லுவான்டா. ரிமோட் காரு, ரிமோட் ஹெலிகாப்டர்லாம் வச்சுட்டு போய், ரிமோட் காரு, ரிமோட் ஹெலிகாப்டர் சும்மா போய் சொல்லுவான்டா. நேற்று எங்க வீட்டு பக்கம் தான்டா சுத்திக்கிட்டு இருந்தேன். புழுவுறானா? பெரிய ரிமோட் கண்ட்ரோலர் போட அங்க கொடுத்தாரா, நான் உள்ள வச்சிருக்கேன். புழுவனி 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 புழுவனினா இல்ல, புழுவனி புழுவனி சூரப்புலி புழுவனி. பேசாதடா கூட தூடா. புழுவனி 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 புழுவினி புழுவினி. போடா போடா. புழுவனி புழுவனி புழுவனி. உங்கள்கிட்ட நான் போய் சொன்னேன் பாரு, போடா. சும்மா இப்படியே புழுவிக்கிட்டே தெரியுறான்டா, எல்லார்கிட்டையும் சொல்லுவான் இதை. டேய் போங்கடா, போறேன் உங்க கூட எல்லாம் டூடா. புழுவனி புழுவனி போடா. புழுவனி. இப்படிதான் பாசு கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு, ஊரை ஏமாத்துவாரு, எதையாச்சும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நானும் எதையாச்சும் சொல்லி விட்டுருவேன், இந்த மாதிரி வந்தாரு கொடுத்தாரா. நான் மூஞ்சியை கூட முழுசா பார்த்ததில்ல. ஏன்னா அவர் என்னமோ தெருவில் இருக்க எம்எல்ஏ மாதிரியும் வந்து இதை செஞ்சார் அதை செஞ்சாருன்னு முழுசா பார்த்ததில்ல. ரோடு போட்டாரு, எங்கள் ஏரியாவுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுத்தாரு. கிறிஸ்மஸ் தாத்தா விட்டா இதுக்கு அரசியல் இறக்கி விட்டு அவர் இது கட்சி ஆரம்பிச்சுட்டுருமா? நல்லா தான் இருக்கும். சிவப்பு கலர் வச்சிருக்காரு, ஆல்ரெடி கொடியெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஐயோ வச்சு எங்கேயா இழுக்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் இருக்கு பாஸ் வைக்கிறாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயா? அந்த காலத்தில் வந்து என்னன்னா, இந்த இதெல்லாம் இருக்கும்ல, ரொம்ப பனிக்காலம்லாம் இருக்கும், அவங்க தான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்க. நம்ம ஊரில் வைக்க மாட்டாங்க. அந்த அங்கே இது பண்ணுறது அந்த ஆலமரம் தான், ஆலமரம், வேப்ப மரம், புளிய மரம். ஆமாம், அந்த ஊரில் வர்ற கிறிஸ்மஸ் ட்ரீன்றனால வந்து அதை வந்து ஈவில வந்து ஈவல்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா வின்டர் அப்போ வந்து ரொம்ப இருட்டு தான் நிறைய நேரம் இருக்கும் வெளிச்சத்தை விட. அந்த நேரத்தில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அலங்கரிச்சு அதுக்கு கேண்டில்லாம் பொருத்தி வச்சு வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு மரத்தை கொளுத்தி அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரிலாம் வச்சு அது வந்து அது ப்ரொடெக்ஷன், ஈவில்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது நம்மளை. வேப்ப மரம், அம்மாம் சோப்பு மாதிரி. ஆமாம், ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி இப்படி தான் வச்சு அதை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ரைட்டு. அது ஏதோ ட்ரினிட்டி ட்ரையாங்கிளா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஹோலி ட்ரினிட்டியா ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீயோட வரலாறு. நம்ம இப்போ ஃபேக்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபேக்ட், யார் அவர் கிறிஸ்மஸ் தாத்தாங்கிறவர்? யார்? சாண்டா கிளாஸ். அவரை வந்து எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னா, அவர் வந்து தயாரிக்கப்பட்டவர் தான் சொல்ல போனால். ஏன்னா செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்றவர் தான் வந்து இந்த மாதிரி விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த காலத்தில் வந்து சில்ட்ரன்ஸ்க்கெலாம் வந்து கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வந்து இதெல்லாம் கொடுக்குறது, சாக்லேட் கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து செயின்ட் நிக்கோலஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. அவர் மூலியமாக தான் இந்த கிறிஸ்மஸ் தாத்தான்ற ஒரு இதை வந்து கேரக்டர் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு அவருக்கும் இப்போ இருக்க கிறிஸ்மஸ் தாத்தாக்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அவங்க சொல்கிறத பார்த்தோம்னா அவர் ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு, அது மருவி வந்து கொஞ்சம் வேற ஒரு இடத்துல வந்து இன்னொருத்தர் இதே மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் பெருசாக தாடியெல்லாம் வச்சுட்டு ஆள் பெருசாக இருந்திருக்காரு. அந்த மாதிரி இருந்திருக்காரு. நல்லா சிரிச்சுக்கிட்டே ஓஹோன்னு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஒருத்தர் வந்து ஹார்ஸில் வந்து கொடுத்துட்டு போகிறான், கிஃப்டெல்லாம் கொடுப்பாராம். பயமாக இருக்காங்க வந்து ஓஹோன்னு கொடுத்துட்டு
அந்த மாதிரி பண்ணிருக்காரான்னு தெரியல. நம்ம ஆளுங்க பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி அவர் எப்படி கொடுத்தாரோ அப்படி வந்து கிஃப்ட்லாம் கொடுப்பாராமா. அதை அவரை வச்சு அப்படியே மறுவி அப்புறம் வந்து குறிப்பிட்ட பீரியட்ல வர இந்த கார்ட்டூனிஸ்ட் அவங்கலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஒரு ஷேப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் இப்படி இருப்பாரு, இவர் இந்த மாதிரி தொப்பி போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்து அந்த மாதிரிலாம் மாத்திருக்காங்க. அதுக்கடுத்து கடைசி ரீசெண்டா வந்து கொக்கோ கோலா ஆடு ஒன்று வந்திருக்கு. ரீசெண்டானா ரொம்ப ரீசெண்டா இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, கொக்கோ கோலா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுல வந்து ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க. அது வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவே மாறிடுச்சு. அதை தான் மோஸ்ட்லி இப்போ வந்து கிறிஸ்மஸ் தாத்தான்னு யூஸ் பண்ணிடுறோம். அட்மார்க் ட்ரேட்மார்க் போட்டுவிட்டாங்க. இந்த மாதிரி மருவி வந்தது தான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா. அந்த கிஃப்ட் கொடுக்கறதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இயேசு வந்து பிறந்த உடனே 3 வைஸ் மேன் வந்து அவருக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. 3 கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து அப்படியே அதை வந்து அந்த அவருக்கு கொடுத்த கிஃப்ட்னால தான் அவர் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்றதுனால எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து அன்பை பகிர்ந்து இந்த மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரி கதைகள்ல இருக்கு. அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. கிஃப்ட் என்னைக்கே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தியா? உனக்கெல்லாம் எதுக்கு கிஃப்ட்? நீயே கிஃப்ட் தான்டா எல்லாருக்கும். இருந்துக்க நெஞ்ச நக்கிட்டாரு. நியூ இயர் வந்து இப்போ நம்ம என்ன கேலண்டர் யூஸ் பண்ணுறோம்? போத்தீஸு இல்லைன்னா ஏகே. ஐயா உங்கள் வீட்டில் கேலண்டர் யூஸ் பண்ணுறதா கேட்கலையா? நான் வந்து கேலண்டர் அந்த இதே என்ன யூஸ் பண்ணுறோன்னா கிரிகோரியன் கேலண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். நான் கூகுள் கேலண்டர். ஐயா இந்த மாதிரி கிரிகோரியன் கேலண்டர்னா அந்த காலத்தில் வந்து கிரிகோரின்னு வந்து போப் இருந்திருக்காரு. அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த கேலண்டர் ஸ்ட்ரக்சரே வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. ஏடி பிசி அதெல்லாம் தெரியுமா? அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த இது இல்லையா? பிசி இந்த சொல்லு பிலோ கேஸ்டல் ஆயிடு ஏன் இப்படி பண்ற? அது வந்து பிஃபோர் கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏடி ஆரம்பிச்சு ஏடி 1ல இருந்து ஆரம்பிச்சு தான் இப்போ 2000 இதில் இருக்கும், நம்ம 23ல இருக்கும் சரியா. அதுக்கு முன்னாடி வரதெல்லாம் பிசி 1 அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான கேலண்டர் ஸ்ட்ரக்சர்லாம் இவர் தான் வந்து கரெக்டாக இது பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கல்ச்சரை பொறுத்து வந்து டைமை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இயர்ஸை அதெல்லாம் வந்து அந்த கல்ச்சரை பொறுத்து தான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி சோலார் சிஸ்டத்தில் சரி இப்போ தான் வந்து முழு இது வருது, சீசன்லாம் இப்போ தான் கரெக்டாக வருது, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி இப்போ 12 monthsலாம் இப்போ தான் முடியுது அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் 365 daysக்கு ஒரு வாட்டி தானே சூரியனை நம்ம சுற்றிட்டு வரோம். அதை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் இந்த கேலண்டர் வந்து ஸ்ட்ரக்சர் இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம கரெக்டாக இப்போ லீப் இயர்ஸ் அதெல்லாம் மாற்றி நம்ம கரெக்டாக இது பண்ணிட்டு அந்த கேலண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி. விஷயம் இருக்கா? ஆமாம், இது ஒரு ஃபேக்ட். ஒரு கிறிஸ்டியனாக இருக்க, ஒரு கேக்கு கொடுக்கல, ஒரு கிஃப்ட் கொடுக்கல, நீ கிஃப்டெல்லாம் உனக்கு எதுக்கே? 28 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே கிஃப்ட் வேறு? 28? ஆமாம். ஆனால் பாவியா 21 தானே ஆகுது. இதெல்லாம் வெளியே சொல்லிக்க தெரியாது, சொல்லவே நம்ப மாட்டாங்க. கிஃப்டெல்லாம் உனக்கு எதுக்கு? சின்ன பசங்களும் கொடுக்கணும்யா கிஃப்ட்டு. இப்போ அன்பை பரிமாறணும், கொடுக்க வேண்டியானே. கொடுக்கலாம். எனக்கு சின்ன பசங்க யாரும் தெரில. நாளைக்கல. ஐயோ இவன் வேற. அதாயா கிறிஸ்மஸ் எது கொண்டாடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? சும்மா எப்படி கொண்டாடுவாங்க சொல்லு? இந்த மீனில் வர மாதிரி கிறிஸ்மஸ் எது 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் எது கொண்டாடுறாங்க? கிறிஸ்டியன் தான் கொண்டாடுவோம். இந்த மாதிரி போயிடலான்ட்டு. கிறிஸ்மஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததுக்கு தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. தெரியும், எனக்கு தெரியும். தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணேன். பைபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. யாருக்கு என்னென்னா தெரில நம்மளுக்கு. அந்த அளவுக்கு நான் வந்து பைபிள்லாம் படித்தது இல்லைங்க, தெரியாது. 2 ஃபேக்ட் தான் தெரியும், அதையும் சொல்லியாது. இப்போ நியூ இயருக்கு வந்து அடுத்த வருஷம் புது வருஷமாக இருக்கணும், எல்லாரும் ரெசல்யூஷன் எழுதி வைங்க. எல்லா ஒரு ரெசல்யூஷனை போட்டு இந்த வருஷமாவது அந்த ரெசல்யூஷனை பாதுகாத்து கண்டினியூ பண்ணுறோம். ஆமாம், ரொம்ப கஷ்டமான காரியம்தான், ஆனால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். சுகனேஸ்வரன்னா ஏகப்பட்ட ரெசல்யூஷன் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா அப்படியே விழுந்து ஓடிக்கிட்டு பேப்பர். அந்த அளவுக்கு அவ்வளோ ரெசல்யூஷன் இருக்கு, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருக்காங்க. நான் தெரியும் 12ஆம் தேதி 12 மணிக்கு நைட்டே கிழிச்சு பண்ணுறோம். ஜனவரி 31 எதுக்கு? ஜனவரி 31 தான் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். ஜனவரி 31 நியூ இயர் கொண்டாட கூடாதுன்னா எப்படி? அந்த எல்லாரும் ஜனவரி 31 சந்தோஷமா கொண்டாடுங்க. பேரிகார்டை இழுத்துட்டு ஓடாம வீட்டில் இருந்து நல்லா அன்பை பகிருங்க, நல்லா எல்லாருக்கிட்டையும் பேசி பழகுங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் வந்தாவே இப்போ சொல்லுவார். ஆமாம், ஓ இருக்க வாழ்த்துக்கள். சரி.
பாட்காஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களை ரிவ்யூவை வந்து ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷத்துல நுழைய போகிறோம். ஆமாம், நல்ல வருஷமாக இருக்க வாழ்த்துக்கள். அடுத்த பரிமாணத்தில் நாங்கள் நுழைய போகிறோன்றத சொல்லிக்கிறோம். கம்மிங் சூன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக ஒன்று வரப்போகுது. ஆமாம், காத்துக்கிட்டுருங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பாய். இது வெட்டி பேச்சு வீணா போச்சு. பாய்.